டுஸ்லாக்கு ஹோல்ஸ் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் வெல்ட் அடிக்கல. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டீசல் டேங்க்கில் டீசல் போட முடியாது. கேஸ் வெல்டிங் வச்சு ஊதி எடுத்துகிட்டு ஒரு சேனலில் பெண்டு மாரி வளைச்சி வெல்டு அடிச்சிருக்காங்க. தொட முடியாது, இன்னும் சூடாக தான் இருக்குது. ஹலோ மக்களே, குட் மார்னிங். சங்ககிரியில் வண்டி வேலை பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் எது முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த வண்டி வேலை வந்து நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆகுது. இங்கே வந்து 6 நாளாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே டாப்பு தான், டாப் ஒர்க்கு. இந்த தண்ணி போகிறது, இந்த சைடு அடப்பலகை, அதேமாதிரி உள்ளே பார்த்தோன்னா பின்னாடி பாருங்கள் இந்த அடப்பலகை செட்டப்பு. மேலே வந்து ப்ளைவுட் புதுசு, இந்த ப்ளைவுட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த அடப்பலையை வந்து நிப்பாட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு இதில் எதுவும் கை வைக்கல. அந்த சைடு தகரம் பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டு அந்த தகரம். அதில் வந்து இதுக்கு மேலே வந்து மைக்கா ஷீட்டு, ஸ்பீக்கர் ஓட்டை, அது ஒரு ரூப் பெட்டி மாரி வரும், அதை ரெடி பண்ணணும். அடுத்து வந்து இதுலேயும் ஒரு படம் போட்ட மாதிரி ஒரு மைக்கா ஷீட்டு வரும். அதே மாதிரி ஆப்போசிட் இதுலேயும் செய்யணும். மேலே டாப்பு வந்து பழசு தான், கழட்டி வச்சது இருக்குது. எங்கே இருக்குது, அதுவும் அந்த கேபினுக்கு அடியில் கவுத்து போட்டிருக்கு பாருங்கள் அது. மற்றபடி வேறு என்ன ஒர்க் போயிருக்குன்னா ஸ்கெல்டன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதாவது முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக இல்லை, சீட்டு கழட்டி கீழே வச்சுருக்கு. அப்புறம் ஸ்கெல்டன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிற்க வச்சாச்சு. இந்த அடப்பலகைக்கெல்லாம் பேக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இதெல்லாம் போட்டு சேனல்லாம் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கு. இது எல்லாமே ஸ்கெல்டன், அதாவது இதுக்கு அந்தாண்ட தான் ஸ்கெல்டனு. இது வந்து எக்ஸ்ட்ரா, இதை வந்து சும்மா சப்போர்ட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்கு. சும்மா ஒரு டாக்காக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரன் ப்ளே வெல்டெல்லாம் இன்னும் அடிக்கலை, அதுக்கு வந்து ஆள் வருவாங்களாம். அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக ஸ்கெல்டனோட ஃபினிஷிங், வெல்டிங் அடிச்சுட்டா இதோட வேலை முடிஞ்சிடும், ஃபினிஷிங்கு. வேறு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா இந்த பேட்ரி போஸ்ட்டு ஒன்று மெல்ட் ஆகிடுச்சு, உருகி ஊற்றி போச்சு, அதை ரெடி பண்ணணும். அதே மாதிரி இந்த பேட்ரி பாக்ஸையும் வெல்டு அடிக்கணும். மற்றபடி மணல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து பெயிண்ட்டு, லப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு. இதுக்கு மேலே தான் அதுக்கு ஸ்கெல்டன் ஒர்க்கு முடிச்சுட்டு தான் கம்ப்ளீட்டான ஒரு பெயிண்டிங் போகணும். இந்த டயரு எடுக்கணும், டயருக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில. நம்ம வண்டி இல்லை, அண்ணா வண்டி. பேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஸை கட் பண்ணிவிட்டு ட்ரம் போட்டு போட்டுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இது பாருங்கள், கீழே பம்பர் இருக்கா, இந்த பம்பரை வந்து அப்படியே சேர்த்து ஹோல்ஸ் போடுவாங்களா, இது பண்ணுவாங்களா தெரில. எல்லாம் இவங்க தான் வேலை செஞ்சவங்க. அடிக்கடி வேலை போயிட்டே இருக்குது. என்னண்ணா இந்த வண்டிக்கு அது ஒரு வண்டி கேபின் வேலை வரைக்கும் பிரிக்கிறாங்க, அரை கேபின் வேலை. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி தான், நைட்டு தான் வந்தது. ஆல்ரெடி கண்டெய்னர் தான் வண்டி வேலை பார்க்குறாங்க. இது என்னென்னா ஃப்ரண்ட் அந்த நெத்தி கட்ட பாருங்கள், சுத்தமாக வந்து போயிடுச்சு அது. அப்புறம் இந்த ஒர்க்கு, அதுக்காக அதெல்லாம் பொழந்துட்டு இருக்கிறதில்ல, அதை ரெடி பண்ணுறதுக்காக தகரம் மாற்றுவாங்க. இதெல்லாம் தகரம் மாற்றுவாங்க, அதுக்கான வேலை போகுது. ஒன்லி இது வெறும் தகர வேலை மட்டும்தான். நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வெல்டிங் ஒர்க்கு. இந்த சேனல் கட் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த சேனல் வந்து இப்படி வரும். இப்படி வர்றதுக்கு தான் இந்த சேனல் கட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இது ரெடி பண்ணுவாங்க. இன்னும் உங்கள் பவர் கனெக்ஷன் இருக்கிறதால ஜென்செட் வச்சு ஓட்டுறாங்க. இதை போட்டாங்கன்னா சவுண்டு தாங்காது, டக்கு 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 தான். போன வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதோட சவுண்டு தொல்லை.
அண்ணன் வாங்கின வண்டி நம்மளது இல்லை, எல்லாம் நம்மளுதுன்னு சொல்லாதீங்க, அண்ணனோடது. அது வேலை தான் நின்று பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு போச்சு. அதோட கொண்டு தான் அதை இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. இது அடுத்த வேலைக்கு வந்திருக்கு. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷெட்டு பேர் தான் இன்னும் பேனர் கூட வைக்கல. பேனர் செஞ்சே பார்த்தா சொல்லலாம். சரி, நான் அதை கடைசியில் சொல்கிறேன் கேட்டு. இன்றைக்கி எதே அது போகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே நம்ம வண்டிக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்டிகள் தான். அதாவது சென்ட்ரு பெட்டி, சைடு பெட்டி, அதோட இது தான் கழட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி மீதி பொருளும் அங்கே இருக்குது. எல்லாம் அங்கங்கே கிடக்கு. ஏன்னா நம்ம வரும்போது நம்ம வண்டி மட்டும் தானே இருந்தது, மற்ற வண்டிங்கெலாம் எதுவும் கிடையாது. இந்த வரைக்கும் பாருங்கள் மீதி. மேலே கொக்கி, சைடு ஆங்கிலு, இது சென்ட்ரு கேபினுக்குள்ளே வர பொடி, இது வந்து ரூப்பு. இது வந்து தேருமா தேராதான் தெரியல. மரம் உளுத்து போய் தான் இருக்குது. சரி பார்ப்போம். கிரில் தான் கிடக்குது, நேம் போர்டு கிடக்குது. இதுதான் பழைய டிரான்ஸ்போர்ட்டோட நேம் போர்டு, வண்டி வாங்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேலை நடக்கட்டும். மீதி பார்ட்ஸ் பாருங்கள். படிக்கட்டு ஏனியும் அது வரைக்கும் பாருங்கள். அந்த சைடு ஆகிக்கணும் ஒன்றும், அதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க ஸ்க்ராப்பில். அதெல்லாம் சரி ரைட்டு, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளோட ரோஸ் கலரில் இருக்குல்ல, இதுதான் கட் பண்ண சேஸு, எக்ஸ்ட்ரா சேஸு 2 பக்கம் கட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்னியோடது. இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால் கழட்டி போட்டாச்சு. இன்னும் இதில் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு இந்த பம்பரை கழட்டி தட்டி போடணும். பம்பர் பெண்டாக இருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸ் மாற்றணும், ரைட் சைடு கிளாஸு. உள்ளார ரூஃபில் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஒர்க்கு, வெல்டிங் அடிக்கணும். அடுத்து பெயிண்டிங் தான். பெயிண்டிங் முடிக்கணும். பின்னாடி பம்பர் வைக்கணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இந்த லைட் ஒர்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணணும். இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரில. ஒரு பக்கம் ஜென்ரேட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வண்டிக்கு எந்த வழி நடக்கலை. இந்த வண்டிக்கு வெல்டிங் வேலை நடக்கிறதால இதுக்கு கூண்டு ஏற்றி முடிச்சிட்டோன்னே வெல்டிங் மிஷினு எல்லாம் நம்ம வண்டிக்கு வந்துடும். அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது. டப்புன்னு கூண்டு ஏற்றிட்டாங்க மக்களே. ஆனால் இதெல்லாம் நேற்றே கட் பண்ணி வச்சுட்டாங்க. கட் பண்ணி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒன்லி அப்படியே வெல்டிங் ஒர்க்கு தான். அப்படியே நிற்க வச்சு வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் அதுமாரி புதுசாக ஒரு கூண்டு கட்டணும், கேபின் கட்டணுன்னா கூட ஈஸி தான். இந்தமாரி வண்டி ரீ ஒர்க் பண்ணணும், அதான் கஷ்டம். வேலை நிறையா இழுக்குது. ஒன்று போனால் ஒன்று. டுடே ஒர்க் போயிட்டுருக்கு. மேட்டு மறுகாடுக்கு மேட்டு கட்டிங் போட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த வண்டி கூண்டே ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூண்டே ரெடி பண்ணிட்டாங்க. வெல்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்கெல்டன் வெல்டிங்க்கு ஆள் வரணுமா. அதனால் அவருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது வரைக்கும் இப்போது மேட்டு இதெல்லாம் கட் பண்ணுறாரு. அளவு பார்த்ததுக்கு சேனலு, மேட்டு, இந்த வேலை நடக்குது. சின்ன பையன் அந்த வண்டிக்கு தகரம் கட் பண்ணிகிட்ருக்கான். தகர வேலை போய் கொண்டு இருக்குது. கட் பண்ணி வச்சுக்கிற தகரம்லாம் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் கீழே கட் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்படியே ஆணி வச்சு அடிக்க வேண்டியதுதான். நம்ம வண்டிக்கு இன்னும் அந்த வெல்ட்ரு வரவே இல்லை. இப்போ வெல்ட்ரு வந்தால் தான் வேலை. சரி, அது வரைக்கும் அந்த மேட்டு கட்டிங் வேலைலாம் போயிட்டுருக்கு. முடியல, வெயில் தாங்க முடியல. அப்படியே வந்து இந்த வண்டி கட்டியில் சும்மா உட்காந்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம் தான் சுற்றி போய்கிட்டே இருக்குது. சரி, அவங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணட்டும். நம்மளாலையும் முடியல, வெயில் தாங்க முடியல. வண்டி என்ன வேலை போய் கொண்டு இருக்கு. அந்த சேனலுக்கான கட்டிங் வேலை தான் போய்கிட்டு இருக்கு. ஜென்ரேட்டர் தான்
மேட்டு அப்படிதான் இருக்குது. இது வந்து அந்த மேட்டுக்கு வந்து போல் நட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்காக அதுக்கான ப்ராக்கெட்டை பசங்க கட் பண்ணி போல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. மார்க்கிங் தான் கையை. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு பற்ற வைக்கிறாங்க. அது ஏன்னா இந்த சேனலுக்கும் அப்புறம் சேஸ் இதுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்காக. அந்த பக்கம் சேனலுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குது. இந்த பக்கத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து கேஸ் வெல்டிங்கில் கட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த சேனலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டுடா. அவ்வளோதான். சைடு இதுக்கு நிப்பாட்டியாச்சு சப்போர்ட் பண்ணி. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக வேலை நடக்கலை. சும்மா பின்னாடி கட் பண்ணி வச்சது மட்டும்தான். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் சின்ன வேலை, அவ்வளோதான் நடந்தது. ஸ்கெல்டனுக்கு வெல்டு அடிக்கிறதுக்கு தனி வெல்டர் தான் வருவாங்களாம். அதனால் அது மட்டும் பெண்டிங்கில் போயிடுச்சு. இன்றைக்கி வரவே இல்லை அவர். நாளைக்காவது வராரான்னு பார்ப்போம். துஸ்லாக் வைக்கிறதுக்கு ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்க. பயங்கர சூடாக இருக்கும். இப்போ கை வைக்கவே கூடாது. பின்னாடி 2 போட்டாச்சு. முன்னாடிக்கு இதுக்கும் அதுக்கும் போட வேண்டியது இருக்குது ஹோல்ஸ். துஸ்லாக்கு ஹோல்ஸ் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் வெல்ட் அடிக்கல. கீழே இதுக்கு வந்து ஒரு நெட்டு போட்டு திருப்புற மாரி பண்ணணும். நாலு மூளைக்கும் வச்சுருக்காங்க ஓட்டை போட்டு. இதுக்கு மேலே தான் வெல்ட் அடிப்பாங்க. 4 மூளைக்கே கண்டெய்னர் உட்கார டுஸ்லாக்கு வந்து உள்ளே போட்டு அந்த பாக்ஸ் எடுத்து சைடில் வச்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் உள்ள, அதாவது கேபினோட டாப் சைடில் வர்றதுக்காக கட் பண்ணுறாங்க மார்க் பண்ணி. இது வந்து மேட்டுக்கான வேலை போயிட்டுருக்கு இந்த பக்கம். டாப்பில் அந்த சேனலுக்கான கட்டிங் மார்க் பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ளைவுடை.
அப்புறம் அதான் மேலே சேனல் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் உட்காரும். வெயிலுக்கு எல்லாம் சூடு ஏறி போச்சு, தொடக்கூட முடியல போல அந்த இரும்பு. அது வந்து இடையில ஒரு 4 இது விட்டு வைப்பாங்க, அது மாதிரி இதுலேயும் வைப்பாங்க. அவ்வளோதான், 4 இதில் ஒரு சைடு வேலை முடிஞ்சது. அடுத்து இந்த சைடு பண்ணுவோம்ல, உள்ளே போய் பார்ப்போம். அந்த சின்ன பீஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் கட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைவுடாக போடுறாங்க. அது வரைக்கும் பாருங்கள், அந்த சின்ன பீஸ் மார்க் பண்ணது எதுக்குன்னா, இந்த கட்டிங், அந்த பொக்கை, அந்த சேனல் கட்டிங்லாம் வருதுல்ல, ஒரே ப்ளைவுடை வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா வேஸ்ட்டாக போய்டும்ன்றதால இது எக்ஸ்ட்ரா அந்த ப்ளைவுடு இதில் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே ப்ளைவுடாக வச்சு உள்ளே ஏற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இந்த வேலை போயிட்டுருக்கு, மேட்டுக்கான வேலை. அந்த மைக்கை வந்து அளவு எடுப்பாங்க, அந்த ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, இதில் வச்சு மார்க் பண்ணுவாங்க. அதை மார்க் பண்ணி இந்த ஷீட் அளவுக்கு அதை கட் பண்ணுவாங்க. இந்த சைடு ஒரு பக்கம் வெல்டர் ஒர்க் போகுது. வெல்டிங் வச்சுட்டே இருந்தாங்க, டீசல் காலி ஆகிட்டு. இந்த வண்டி கிட்டத்தட்ட முடிய போகுது. மேலே நேம் போர்டு மாட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கைப்பிடி மட்டும் மாட்ட வேண்டியது இருக்குது. அடுத்து பெயிண்டிங் போயிடும். அடுத்த 2 பேரில் வெல்டிங் ஓட்டு சும்மா பக்கம் வச்சு தான் நிப்பாட்டி இருக்காங்க. கொஞ்சம் பெண்டாக இருக்குது, தலை உள்ளே எடுத்து சொன்னால் அதை இது விட்டுருச்சு. இன்னொரு அன்பிளே வெல்ட் அடிக்கிறதுக்கு யார் தான் வருவாங்கன்னே தெரில. நேராக நைட் டைம் இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இட்டிடும். இந்த டைமில் வந்துட்டு வெல்டிங் வைக்கிறத பார்த்தோன்னா கண்ணே போய்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புகை பார்த்தீங்கன்னா அதுவும் மோசமானது தான். அதுவும் கல்லில் பட்டுச்சுன்னா கண்ணேறி ஆரம்பிச்சிடும். இடையே இருந்து இருக்கிற எனக்கே ஒரு டைம் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் ஆரம்பிச்சு, புகையை திடீர்னு பட்டவங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கெல்டனில் வைக்க மாட்டாங்க. நல்லா எல்லாத்துக்கும் அந்த கார்னர் வந்து இப்படி கிராஸ் பிளேட் ஒன்று கட் பண்ணி இதுக்கு அது பாருங்க, அதுக்கும் இருக்கும் கண்ட்ரிகள் 4 மூலைக்கும் பாருங்க, அதுலேயும் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி எல்லாத்துக்கும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் பார் ஃபில்டர்லேருந்து இந்த இது கிராஸ் பார் வந்து பாருங்க, அதுலேயும் இருக்கும். அதை வச்சுருக்காங்களா, அதுலேயும் இருக்கும். இதெல்லாம் நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க, ஒரு சில இடம் தான் உஷாராக பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். நானே இப்போ வெல்ட் அடிக்கிட்டு வந்து நேராக பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கேன். நேராக பார்த்தோன்னா என் கண்ணே கூச ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரேட்டர் சவுண்டு தான் மக்களே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அநேகமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துலலாம் பவர் கனெக்ஷன் வந்துடும். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் உடனேலாம் எடிட் பண்ணி போடுவோன்னா டவுட்டு தான். அது வந்து பிளேட் ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க, சேனல் மாரி. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேஸ்ட் எடுத்து நிப்பாட்டும் போதோ இல்லை நான் ஒரு இதில் போய்ட்டு முட்டி நிப்பாட்டும் போதோ அதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் எதனா உட்காந்துச்சுன்னா கூட வெயிட் அதில் தாங்கும். அதாவது வெயிட்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு லோடிங் பாயிண்டில் போய்ட்டு அன்லோட் பண்ணுறதுக்கு போகிறோன்னா அந்த ரேம்பில் கொண்டு போய் நிப்பாட்ட சொல்லுவாங்க. அந்த ரேம்ப்பு அதில் வந்து முட்டுற அளவுக்கு வந்தால் கூட அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகி நிற்கும். அதனால் அதெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வைக்கிறது தான்.
சும்மா இது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே டாக்கா போட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் அதெல்லாம் வெல்ட்ரு வந்தாருன்னா இவங்களும் வெல்ட்ரு தான் இவங்களும் வைப்பாங்க. ஆனால் அதுக்குன்னே தனியாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் சொல்கிறேன். உண்மை கதை என்ன நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 பீஸ் இதை வைக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4 பீஸ் இதுலேயும் வைப்பாங்க. அது ஆப்போசிட்டில் அதில் இருக்குது பாருங்கள், அதில் இருக்குல்ல அந்த மாரி இதுலேயும் வைப்பாங்க. இந்த வண்டிக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அப்படியே பேஸ்ட்டு தடவிட்டு இருக்காங்க. மேலே அந்த டாப்லலாம் புதுசாக தகரம் அடிச்சாங்கல்ல, அதுக்கெலாம் வந்து பேஸ்ட்டு தடவிட்டு இருக்காங்க. அங்கே பேர் ஏன்னா தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. அதே மாதிரி ஆணிலாம் தெரியும், அந்த இதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக பேஸ்ட் தடவிட்டு இருக்காங்க. மேலே அந்த பையன் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த நேம் போர்டும் ஏணி பலகை அந்த இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காப்புல. அதே வேலை நடக்குது. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு மக்களே. அதை பாருங்க, அங்கே இன்னும் கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கட் பண்ணுறாங்க. இவர் மேட்டுக்கான வேலை போயிட்டுருக்கு. மேட்டுக்கு எல்லா வேலையும் முக்கால்வாசி முடிச்சிட்டாப்புல. இந்த பக்கம் இவங்க 2 பேர் இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதில் அந்த பாக்ஸ் அடித்து இது பண்ணியிருக்கேன், இந்த வேலை போயிட்டுருக்கா. அதே மாதிரி இந்த அவரே வந்து அந்த மேட் அடிச்சுன்னு இருந்தார்ல, அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் அடிச்சிட்டாப்புல. அப்புறம் இந்த பாருங்க, மேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டு இதுக்கு ஒன்று, இதுக்கு வந்து தனித்தனியாக வராது. இந்த லெஃப்ட் ஆக்சிலில் ஒன்று வரும், இதில் ஒன்று வரும், அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று வந்துடும், அவ்வளோதான். மீதி நடுவில் இது வராது. இதுக்கு 2 வரும். இந்த பாருங்க, இந்த ப்ராக்கெட்டு இங்கே ஒன்று அடிச்சுட்டாங்களா, வெல்டு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி இங்கே ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி அங்கே இருக்கும். அதில் இன்னும் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சுதா. இதில் ஒன்று மட்டும் கிராஸாக இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட் பண்ண சொல்லணும். அவருக்கே தெரியும் போலுக்குது. அதை பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அது ஒன்று மட்டும் கிராஸாக இருக்கும், அதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ண சொல்லணும். அதுதான் பண்ணுறாரு. அவ்வளோதான். அங்கே டீசல் வாங்கி ஊற்றிட்டுருக்காரு. அவர் தான் ஓனரு. இவர் வந்து ஓனரோட தம்பி. எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். ஜென்ரேட்டருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000-3000 டீசல் செலவாகுது. கரண்டு வந்துச்சுன்னா கூட ஒரு காசு மிச்சமாக இருக்கும். ஸ்டார்டிங் தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து செலவெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்றதால அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணட்டும். அப்பா அங்கே ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டீ கடை இருக்குது, போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நாள் விளாக் இந்த ஒரு வீடியோவில் வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை நடந்தது. வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க, போய்கிட்டுருக்கு. அது கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இல்லை பைக் கேட்டால் கூட பைக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 பைக் இருக்குது. பைக்லேயே போய்ட்டு வாங்க தான் சொல்லுவாங்க. பக்கம் தானே இருக்குது, அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு வருவோம். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்ல, சுற்றி உட்காந்து நின்றுட்டு, அதனால் அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் டீ குடிச்சிட்டு திரும்ப போயிட்டு வந்து பார்க்கலாம். மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, ஓட்டம் போட்டு. ஒரு இது அது வந்து பற்ற வைக்கிறாங்க அந்த பக்கம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சில இடம்லாம் வேலை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுமாரி வேலைலாம் பார்க்காத தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினிஷிங் எப்படி வரும்னு சொல்லுங்கள், காட்டுறேன். மேலே ஒரு இந்த மாதிரி ஒன்று, கீழே ஒன்று, அதே மாதிரியே இப்போ அந்த பக்கமாக வைப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இதில் எதுவும் வேலை இல்லை, இதெல்லாம் தகரம் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த கீர் பாக்ஸுக்கு கீழே இது இந்த சென்டருக்கு இப்போ வந்து கீர் பாக்ஸ் வரும். அதனால் அந்த இடம் மட்டும் ஓப்பன் போட்டுருங்க, ஓப்பன் போட்டு ஒரு டோர் மாரி வைங்கன்னு சொல்லியிருக்கேன்.
பண்ணிக்கலான்னு இருக்காங்க. அவர் அந்த மேட்டுக்கான ஹோல்ஸ் போட்ட சேனல் பார்த்து வைக்க போகிறாங்க. அப்போ மேலே சேனல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பற்ற வச்சுட்டாங்கல்ல. அப்போ அது போல் நட்டு போட்டு டைட் பண்ணிட்டுருக்காங்க. நான் வேறு பற்ற வைக்க போகிறாங்கன்றேண்ணா. ஏற்கனவே பற்ற வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லாமே இப்போ போல் நட்டு போட்டு டைட் பண்ணிட்டுருக்காங்க மேட்டெல்லாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டீசல் டேங்க்கில் டீசல் போட முடியாது. அதனால் லைட்டாக கட் பண்ணி வெல் அடிக்கிறாங்க. அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அதே மாதிரியே நம்ம வண்டிக்கும் பண்ணணும். இருங்க, அது பண்ணி முடிக்கிட்டோம். நான் எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம சேனலில் மட்டும் வந்ததுன்னா நம்ம டீசலே போட முடியாது. அந்த கன்று எடுத்தே வைக்க முடியாது. இதுக்கு போய் இப்போ பண்ண சொல்லிட்டு வந்தேன். வண்டி ஓனர் சொல்லிட்டு போனாப்புல, அதெல்லாம் இதையும் பண்ணி விடுங்க அப்படின்னா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேலையை. அதே மாதிரியே சேம் கான்செப்ட் நம்ம வண்டிக்கும் பண்ணணும். இதோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது போல் நம்ம வண்டிக்கும் பண்ணணும். இது எப்படின்னா கட் பண்ணி ஊதி கேஸ் வெல்டிங் வச்சு ஊதி எடுத்துகிட்டு ஒரு சேனலில் பெண்டு மாரி வளைச்சி வெல்டு அடிச்சிருக்காங்க. தொட முடியாது, இன்னும் சூடாக தான் இருக்குது. இப்படி வச்சா தான் நம்ம டீசல் போடும் போது கன்று எடுத்து இப்படி வச்சு போட முடியும். இது இல்லை, இது ஸ்ட்ரைட்டாக இருந்தும்போது இப்படி சாய்ச்சி வச்சு போடணும். ஒன்று கீழே விழுகும். அப்படின்னா ரொம்ப நேரம் கையாலே பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிக்கு நம்ம வண்டிக்கும் பண்ணுவாங்க. இந்த வேலையை நம்ம வண்டி தெரியும் அவங்களுக்கு, ஆல்ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியோட ஒர்க்கு முடியுது கிட்டத்தட்ட. அவ்வளோதான். எமரி ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு ஓட்டினாங்க. இப்போ எமரி ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்ருக்காங்க அந்த மாவு, பட்டி மாவுலாம். அநேகமாக இது இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு பெயிண்டிங் போயிடும். மேலே நேம் போர்டு மட்டும்தான் பேலன்ஸு. பின்னாடி மேட்டுக்கான வேலை போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு பின்னாடி மேட்டு அந்த பக்கம்லாம் மாட்டிட்டாங்க. ஃப்ரண்ட்டு இடையில எல்லாம் மாட்டியாச்சு. பின்னாடி மட்டும் பேலன்ஸ், அதுக்கான இது வெல்டிங் ஒர்க்கு தான் போகுது. டேஞ்சர் லைட்டு செட்டப், இன்னும் பம்பரும் டேஞ்சர் லைட் செட்டப்பும் பேலன்ஸ் இருக்குது மீதி. நம்ம வண்டிக்கு இன்றைக்கான ஒர்க்கு ஓரளவுக்கு போயிடுச்சு. பாருங்க, மேட்டெல்லாம் மாட்டிட்டாங்க. இது வந்து லைட்டுக்காக, சைடு லைட்டுக்காக மொத்தம் 4 வச்சுருக்காங்க. அதில் 3 வரைக்கும் வந்து பார்க்கிங் லைட்டு. இது ஒன்று வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன். ஏன்னா சைடில் இண்டிகேட்டரு எதுவுமே இருக்காது. அதனால் ஒரு எல்லோ கலர் லைட்டு இண்டிகேட்டருக்காக இந்த சைடில் வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்காக வச்சுருக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி மேட்டெல்லாம் மாட்டிட்டாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி லைட்டு. இது ஒன்று, அதே மாதிரி ஒரு 4 இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இன்னையோட ஒர்க்கு முடிஞ்சுது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. எல்லாம் டூல்ஸில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் காலையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னு நாளைக்காவது அந்த வெல்டர் வந்துடணும். வந்து ஸ்கில்டன் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.